இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். இஸ்மாயில் சப்ரி மீது SPRM வலையை விரித்தது எப்படி? நாட்டின் 9வது பிரதமராக அதிகார உச்சத்தில் இருந்த டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் இன்று SPRM விசாரணையின் மைய புள்ளியாகி நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். ஆனால் முன்னாள் பிரதமரை நோக்கிய இந்த விசாரணை வலை எப்படி படிப்படியாக விரிக்கப்பட்டது? விசாரணை நேரடியாக இஸ்மாயில் சப்ரியிடம் தொடங்கவில்லை. முதலில் அவருடன் நெருக்கமாக பணியாற்றிய முன்னாள் உயர் அதிகாரிகள் SPRM விசாரணை வலயத்துக்குள் கொண்டுவரப்பட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து பல இடங்களில் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டன. அப்போது முன்னாள் அதிகாரிகளுடன் தொடர்புடைய வீடுகள் மற்றும் பாதுகாப்பு வீடாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்பட்ட இடங்களில் பெரும் தொகை ரொக்க பணம் கண்டுபிடிக்கப்பட்டது. பல்வேறு நாணயங்களில் சுமார் 170 மில்லியன் ரிங்கிட் ரொக்க பணமும் சுமார் 7 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 16 கிலோ தங்க கட்டிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த பெரும் பறிமுதல் விசாரணையில் ஒரு முக்கிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது. யாருடைய பணம், எங்கிருந்து வந்தது, எதற்காக இவ்வளவு பெரும் தொகை பாதுகாப்பு வீடுகளில் வைக்கப்பட்டது என்ற கேள்விகளை சுற்றி SPRM விசாரணை தீவிரமடைந்தது. முன்னாள் அதிகாரிகளை நோக்கி தொடங்கிய விசாரணை படிப்படியாக முன்னாள் பிரதமரின் வட்டத்துக்குள் நகர்ந்தது. இஸ்மாயில் சப்ரி பலமுறை SPRM-இல் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தார். பின்னர் சொத்துக்களை அறிவிக்குமாறு அவருக்கு உத்தரவிடப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. இதற்கிடையே அவரது உடல்நல பிரச்சனையால் குற்றச்சாட்டு நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இதயத்தில் பேஸ் மேக்கர் பொருத்தும் சிகிச்சைக்கு பிறகு அவர் இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜரானார். இறுதியில் சொத்துக்களை அறிவிக்க தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் இஸ்மாயில் சப்ரி மீது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. முன்னாள் அதிகாரிகளை நோக்கி தொடங்கிய SPRM விசாரணை பாதுகாப்பு வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட பெரும் தொகை பணம், தங்க கட்டிகள், தொடர் விசாரணைகள், இறுதியில் முன்னாள் பிரதமரின் நீதிமன்ற வாசல் வரை வந்து சேர்ந்தது. இஸ்மாயில் சப்ரி மீது SPRM வலையை விரித்த பயணம் இதுதான். மலேசிய அரசியல் வரலாற்றில் இதுவரை அரங்கேறாத ஒரு நிகழ்வு இன்று நிகழ்ந்தது. முன்னாள் பிரதமர்களான டத்துஸ்ரீ நஜீப் ரசாக், தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் மற்றும் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் ஆகிய மூவரும் வெவ்வேறு சட்ட நடவடிக்கைகளுக்காக ஒரே நாளில் கோலாலம்பூர் நீதிமன்ற வளாகத்தில் ஆஜராகினர். நஜீப் 1MDB நிறுவனம் தொடர்ந்த பல பில்லியன் ரிங்கிட் சிவில் வழக்கை எதிர்கொண்ட நிலையில் முஹிடின் ஜனா விபாவா திட்டம் தொடர்பான ஊழல் மற்றும் பண மோசடி குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணையில் ஆஜரானார். மிகுந்த கவனத்தை ஈர்த்த இஸ்மாயில் சப்ரி தனது சொத்துக்களை அறிவிக்க தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். ஒரே நாளில் ஒரே நீதிமன்ற வளாகத்தில் 3 முன்னாள் பிரதமர்கள் சட்டத்தின் முன் ஆஜரான இந்த நிகழ்வு மலேசிய அரசியல் வரலாற்றில் அழிக்க முடியாத முக்கிய அத்தியாயமாக பதிவானது. முன்னாள் அமைச்சர் ஒருவர் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டில் நாளை நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட உள்ளார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM வெளியிட்ட ஊடக அழைப்பின் மூலம் இந்த தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2020 முதல் 2022 வரையிலான காலகட்டத்தில் அமைச்சராக பணியாற்றியவர் என நம்பப்படும் இந்த முன்னாள் அமைச்சர் SPRM சட்டத்தின் பிரிவு 16-இன் கீழ் குற்றம் சாட்டப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. லஞ்சம் கேட்பது, பெறுவது, வழங்குவது, உறுதியளிப்பது அல்லது வழங்க முன்வருவது ஆகியவற்றை குற்றமாக கருதும் இந்த சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. எனினும் சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் யார் என்பது உள்ளிட்ட வழக்கின் கூடுதல் விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. கிடாம் மாநிலத்தில் சூதாட்ட நிலையங்கள் தொடர்பாக எழுந்துள்ள சர்ச்சையில் சூதாட்டத்தை இஸ்லாமியர்கள் ஒருபோதும் ஆதரிப்பதில்லை என மலேசிய அங்கத்தான் முடா அடிலான் AMK வலியுறுத்தியுள்ளது. எனினும் இந்த விவகாரத்தில் கிடாம் மந்திரி பெசார் டத்துஸ்ரீ முகமது சனுசி நூர் பயன்படுத்திய தரக்குறைவான வசைப்பாடுகளுக்கு AMK கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இத்தகைய பேச்சு பிரதமரை மட்டும் குறிவைப்பதல்ல, மலேசிய கூட்டரசு நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பையும் நாட்டின் கூட்டரசு அரசியலமைப்பின் மாண்பையும் அவமதிப்பதாக AMK தேசிய துணைத் தலைவரும் சுங்கைப்பட்டாணி நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் தௌஃபிக் ஜொஹாரி தெரிவித்துள்ளார். மாநில மற்றும் கூட்டரசு அரசுகளின் அதிகார வரம்பு தொடர்பாக கூட்டரசு நீதிமன்றம் ஏற்கனவே இறுதி தீர்ப்பை வழங்கியுள்ள நிலையில் இந்த விவகாரத்தை அரசியல்
ஆதாயத்திற்காகவும் மக்கள் உணர்ச்சிகளை தூண்டும் நோக்கிலும் பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டுமானால் சட்ட வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், வசைப்பாடுகளாலும் அரசியல் நாடகங்களாலும் அல்ல என AMK சாடியுள்ளது. நேபாள திபெத் எல்லைப் பகுதியில் திடீர் கனமழை மற்றும் வெள்ளம் உயிரிழப்புகளை ஏற்படுத்திய நிலையில் மலேசிய எவரெஸ்ட் மலையேற்ற முன்னோடியான டத்தோ என் மோகனதாஸ் தலைமையிலான 39 மலேசியர்கள் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 56 பேர் கொண்ட இந்த குழுவில் 39 மலேசியர்கள், 4 சிங்கப்பூரர்கள் மற்றும் 3 கனடியர்கள் இடம்பெற்றுள்ளனர். வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகள் தங்கள் பயண பாதையை பாதிக்கவில்லை என்றும் குழுவினர் அனைவரும் பாதுகாப்பாக யாத்திரையை தொடர்ந்து வருவதாக மோகனதாஸ் தெரிவித்தார். கைலாஷ் மலையை சுற்றி மேற்கொள்ளப்படும் புனித கைலாஷ் கோரா யாத்திரையின் 3 நாள் பயணத்தில் அவர்கள் தற்போது ஈடுபட்டுள்ளனர். நேபாள வெள்ள பேரிடரால் அச்சம் எழுந்த நிலையில் மோகனதாஸ் தலைமையிலான 39 மலேசியர்கள் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டதால் அவர்களது குடும்பத்தினருக்கு பெரும் நிம்மதி ஏற்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு கஞ்சா செடியை வளர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட மின்சார தொழிலாளி ஒருவர் வழக்கில் இருந்து முழுமையாக விடுதலை செய்யப்பட்டார். 37 வயதான அஸ்லீசி அயூப் என்பவர் மீது 253.4 கிராம் எடையுள்ள கஞ்சா செடியை வீட்டில் வளர்க்க அனுமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. கடந்த 2023 ஆண்டு ஜூலை 31 தேதி இரவு 8:30 மணியளவில் கிந்தா மாவட்டம் தமன் டத்தோ லியோயான் சிப் பர்சியாரான் வீராஜயா திமோர் 36 என்ற முகவரியில் உள்ள ஒரு வீட்டில் 253.4 கிராம் எடையுள்ள கஞ்சா செடியை மற்றொருவர் பிளாஸ்டிக் பையில் நட்டு வளர்ப்பதற்கு அனுமதித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு ஆயுள் தண்டனையுடன் குறைந்தது 6 பிரம்படிகள் விதிக்க வகை செய்யும் போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். எனினும் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டில் அடிப்படை முகாந்திரங்கள் இருப்பதாக அரசு தரப்பு நிரூபிக்க தவறிவிட்டதாக நீதிபதி மியோ ஸ்லைமான் அமர் தர்மீசி தமது தீர்ப்பில் தெரிவித்தார். தீர்ப்பை கேட்ட அஸ்லீசி அயூப் உணர்ச்சி வசப்பட்டு நீதிமன்றத்தில் கண்ணீர் சிந்தினார். டோக்கியோவில் இருந்து கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் 2ஆம் முனையமான KLIA 2க்கு வந்த விமானத்தின் சக்கர பகுதியில் அடையாளம் தெரியாத ஒருவரின் சடலம் இன்று காலை கண்டுபிடிக்கப்பட்டது. காலை 6:30 மணியளவில் விமானம் தரை இறங்கிய நிலையில் சுமார் 25 நிமிடங்களுக்கு பிறகு சக்கர பகுதியை திறக்கச் சென்ற பொறியியல் ஊழியர்கள் அங்கிருந்து துர்நாற்றம் வீசுவதை உணர்ந்தனர். சோதனையிட்ட போது ஜீன்ஸ் கார் சட்டையும் வெள்ளை சட்டையும் அணிந்த நிலையில் சடலம் கிடந்தது. உயிர் இழந்தவர் ஆணா அல்லது பெண்ணா என்பது உடனடியாக தெரியவில்லை. எனினும் அவர் 20 வயது மதிக்கத்தக்கவர் என்றும் சடலம் 72 மணி நேரத்திற்கும் மேலாக அங்கு இருந்திருக்கலாம் என்றும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சடலத்தில் அடையாள ஆவணங்கள் எதுவும் இல்லாத நிலையில் இறந்தவர் யார், அவர் விமானத்தின் சக்கர பகுதிக்குள் எவ்வாறு சென்றார், மரணத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து போலீஸ் தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. தபுங் ஹஜி தொடர்பான அரச விசாரணை ஆணையமான RCI அறிக்கையின் கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து நடைபெற்று வரும் விசாரணையில் அந்த அமைப்பின் முன்னாள் தலைவர் மற்றும் நிதி அமைச்சகத்தின் முன்னாள் கருவூல தலைமைச் செயலாளர் ஆகிய இருவரையும் தடுப்பு காவலில் வைக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. 60 வயதுகளில் உள்ள டத்தோஸ்ரீ மற்றும் தான்ஸ்ரீ பட்டம் பெற்ற இருவரும் ஆரஞ்சு நிற தடுப்பு காவல் உடையுடன் கை விலங்கிடப்பட்ட நிலையில் இன்று காலை 9:30 மணியளவில் புத்ராஜயா நீதிமன்றத்திற்கு SPRM அதிகாரிகளால் அழைத்து வரப்பட்டனர். இருவரையும் விசாரணைக்கு ஏதுவாக 1 வார காலம் தடுப்பு காவலில் வைக்க SPRM-இற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதற்கு முன்னர் இதே விசாரணை தொடர்பாக தபோங் ஹஜியின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரியும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். தபோங் ஹஜி தொடர்பான RCI அறிக்கையில் இடம்பெற்றுள்ள தகவல்கள் மற்றும் கண்டுபிடிப்புகளை அடிப்படையாக கொண்டு SPRM இந்த விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. முன்னாள் தலைவர் முதல் கருவூலத்தின் உயர்மட்ட அதிகாரி வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தபோங் ஹஜி விவகாரம் நாட்டின் அரசியலில் மீண்டும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.